அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேதன்விகா. அரசு உயர்நிலைப் பள்ளி செம்மம்பாளையத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தியாகசீலர் காமராசரை பற்றி பேச வந்துள்ளேன். அவையிலே வீற்றிருக்கும் ஆன்றோரே சான்றோரே, ஐயா காமராசர் புகழ் பாட வந்திருக்கும் என்னை போன்றாரே, அனைவருக்கும் என் முதல் வணக்கம். தன் வாழ்நாள் முழுவதும் தியாக வாழ்வு வாழ்ந்த எங்கள் பெருந்தலைவர் காமராசர் ஐயா குறித்த சில செய்திகளை செப்ப வந்துள்ளேன். கவனமுடன் உங்கள் காதுகளை கொடுங்கள். தியாகம் மட்டுமே ஒரு மனிதனை அழியாத வரலாற்று பக்கங்களில் நிலைநிறுத்துகிறது. சுயநல மனிதனை வாழும் போதே கொன்று விடுகிறது என்றார் மகாத்மா காந்தி. தமிழர்களின் வாழ்வியல் சிந்தனைகளில் தியாகமே முதன்மையானதாக கருதப்பட்டது. தமக்கென முயலானோன்றான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்கிறது புறநானூறு. அதாவது தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழும் நல்லவர்களால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது இதன் பொருள். இதுபோல வாழ்ந்த காலம் முழுமையையும் சுயநலமின்றி பொதுநல எண்ணத்தோடு எண்ணற்ற தியாகங்கள் பல செய்தவர்தான் கர்ம வீரர் காமராசர். இன்பமாக வாழ வேண்டிய வயதில், இளமை பருவத்தில் இன்பமாக வாழ வேண்டிய வயதில் நாட்டு விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவர்தான் காமராசர். தேசப்பணியின் காரணமாக திருமணமே செய்யாமல் எளிய வாழ்வு வாழ்ந்தவர். முதலமைச்சராக இருந்த போதும் எளிமையான வாடகை வீடுகளிலும் அரசு இல்லத்திலுமே தன் வாழ்நாளை கழித்தவர். அதிகாரத்திற்கு ஆசைப்படாத மாமனிதராய் வாழ்ந்தவர். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போதும் தன் சொந்த அலுவல்களுக்காக அதிகாரத்தை பயன்படுத்தியவர் அல்லர். நேருவின் மறைவிற்கு பின் இந்திய நாட்டு பிரதமராகும் வாய்ப்பு கிட்டிய போதும் அதனை மறுத்து லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை அடுத்தடுத்து இந்திய பிரதமராக்கினார். அதிகாரத்தை அடைய அத்தனை வாய்ப்பு இருப்பினும் அதனை விழுத்து கிங் மேக்கராக வாழ்ந்தாரே தவிர கிங்காக வாழ அவர் விரும்பியதில்லை. அவரது தியாகம் குறித்து நாம் எல்லளவு ஐயப்பட வேண்டியதில்லை. தன் உறவினர்கள் அவரை அனுபவமிக்க மூத்த தலைவர்கள் தங்களது பதவிகளை துறந்து கட்சி பணிக்கு திரும்ப வேண்டும், இளைஞர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக திட்டத்தை முன்மொழிந்து தன் முதலமைச்சர் பதவியை முதலில் தியாகம் செய்து தியாகத்திற்கே வழிகாட்டியாக வாழ்ந்தவர் காமராசர். தான் முதலமைச்சராக இருந்த போதும் தன் தாயார் வசித்த வீட்டிற்கு நகராட்சி அதிகாரிகள் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்க முயன்றதை தடுத்தவர் காமராசர். விருதுநகர் மக்களுக்கு எப்போது குடிநீர் குழாய் இணைப்பு கிடைக்கிறதோ அப்போதே என் தாயாருக்கும் கிடைத்தால் போதும் என்று கூறியவர் பெருந்தலைவர். தன் உறவினர்கள் எவரையும் தன் பதவியை பயன்படுத்தி சிறிய ஆதாயம் கூட அடைய அனுமதிக்காத உத்தமர். நாடு எப்படி போனால் என்ன, நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று யோசிக்கும் மக்களுக்கு மத்தியில் ஊர்தோறும் பள்ளிகள், அணைகள், தொழிற்சாலைகள் போன்றவற்றை ஏற்படுத்தி நாட்டு முன்னேற்றத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தவர். இறுதியாக எளிமையை கடைபிடித்தவர். அவர் இறந்த பின் அவரிடம் இருந்த சில கதர் வேஷ்டிகள் மற்றும் சட்டைகள், ஒரு சில புத்தகங்கள் மற்றும் 130 ரூபாய் ரொக்கம், இவையே அவரது தியாகத்தை பறைசாற்றும் காட்சிகள். உள்ளத்தால் பொய்யாதொலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்ற வள்ளுவன் குரலுக்கு இணங்க மக்கள் மனங்களில் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் புகழ் பாடுவோம், தர்மசீலரை என்றும் போற்றுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.